ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இந்த வீடியோவில் எப்படி வந்துட்டு ஒரு பவர் பிஐயில் வந்துட்டு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் எப்படி நம்ம செட் பண்ணுறது, அந்த வந்துட்டு ஒரு கார்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு மட்டும் இந்த வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பவர் பிஐ ஓப்பன் பண்ணணும் இந்த இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் தான் இருக்கும். லைக் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சாரி, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் blank ரிப்போர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. ஸோ வெயிட் a மினிட். ஓகே. ஸோ இங்கே எதுவுமே டேட்டா இருக்காது. ஃபீல்டு எதுவுமே எல்லாமே blank-ஆ இருக்கும் ஆக்சுவலி. இல்லை, இது நியூ ரிப்போர்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு பேக்ரவுண்ட் செட் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு எப்படி டேட்டா லோட் பண்ணுறது, அந்த எப்படி அந்த டேட்டா வச்சு ஒரு கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு பேன் இருக்கும். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஃபார்மேட் யுவர் ரிப்போர்ட் பேஜ் அப்படிங்கிற ஒரு ஐக்கான், அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா கேன்வாஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கேயே இருக்கும் கலர் ஆப்ஷன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரௌஸ் கொடுத்து உங்களோட டைரெக்டாக இமேஜையே உங்கள்கிட்ட சிஸ்டமில் இருக்க இமேஜோ இல்லை இன்டர்நெட்டில் இருக்க இமேஜோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு இப்போதைக்கு ப்ளூ கலர் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ளூ கலர் வச்சோன்னா ஆக்சுவலி இங்கே வராது. ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்பரன்சி இங்கே குறைக்க தான் குறையும். ஸோ நம்ம ட்ரான்ஸ்பரன்சி ஃபுல்லாக குறைச்சிட்டோம்னா இங்கே வந்து ஃபுல் டார்க்காக ஆயிரும். ட்ரான்ஸ்பரன்சி ஏற்ற பிரைட்னஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போ ட்ரான்ஸ்பரன்சி நான் வந்துட்டு ஒரு 16 வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு பேஜ் இன்ஃபர்மேஷன், லைக் வந்து பேஜ் நேம் நம்ம இங்கேயும் மாற்றிக்கலாம், அப்படி இல்லைனா இங்கேயும் மாற்றிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு கேன்வாஸ் செட்டிங்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பேஜ் சைஸை மாற்றிக்கலாம். ஸோ டூல் டிப் வேணுனாலும் டூல் டிப் வச்சுக்கலாம், லெட்டர் வேணாலும் லெட்டர் வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம கஸ்டமாக நம்மளே கொடுத்துக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து காமனாக எல்லோரும் என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதை யூஸ் பண்ணுறேன். வால்பேப்பர். ஸோ வால்பேப்பரும் அதே தான், சேம் லைக் தட் தான். அண்ட் தென் ஃபில்டர் ஃபில்டர் கார்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஒரு டேட்டாவை வந்து நம்ம வந்து ஒரு க்ளவுட் வேர் ஹவுஸ்லேருந்து டேட்டா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் ஆன் கெட் டேட்டா கிளிக் பண்ணிட்டு மோர் கொடுங்க. மோர் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஸ்னோஃப்ளேக்லேருந்து டேட்டா கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்னோ ஸோ ஸ்னோ கொடுத்துட்டு அந்த சர்வர் நேம் வந்துட்டு நான் என்னோடய சர்வர் நேம் எடுத்துக்கிறேன். தென் வேர் ஹவுஸு நான் ஆட்டோ வேர் ஹவுஸ். ஐ திங்க் திஸ் ஒன். எஸ். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு டேட்டா. ஸோ கனெக்டானது எப்படி இருக்கும்னா லைக் கனெக்டான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஸ்னோஃப்ளேக்லேருந்து கனெக்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இவ்வளோலாம் இருக்காது ஆக்சுவலி. ஸோ டேபிள் செலக்ட் பண்ணிட்டு லோட் கொடுத்துட்றேன். இங்கே வந்து நீ இம்போர்ட்டாக டேரக்ட் கொரியான்னு கேட்கும். நான் இங்கே வந்துட்டு இம்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, டேட்டா உள்ளே இன்டர்னலாக ஸ்டோர் ஆகி அண்ட் தென் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரெக்கார்டு எடுத்து கொடுக்கும். ஸோ டேரக்ட் கொரிங்கும்போது எதுவுமே இன்டர்னலாக ஸ்டோர் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்னோஃப்ளேக்லேருந்து டேட்டா அப்படியே பைப் லைனில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இப்போதைக்கு டெக்னிக்கலாக போகாமல் மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ லைக் டேட்டாஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லைக் எப்படி வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கார்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு கிளிக் ஆன் கார்டு. ஸோ இங்கே விசுவலைசேஷன் பேனில்
டேட்டா விஷுவலில் நீங்கள் கிளிக் ஆன் கார்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கார்டு வந்துடும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம லீட் ஐடியை மட்டும் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் லீட் ட்ரா பண்ண அப்படின்னா அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். நீங்கள் இதேமாதிரி கையை வச்சு மவுஸை வச்சு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கவுண்ட் டிஸ்டிங் கொடுத்தீங்கன்னா டிஸ்டிங்க்கான கவுண்ட் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். லைக் கால் அவுட் வேல்யூனா ஒன்றும் இல்லை, அந்த அதோட வேல்யூ கால் அவுட் லேபிளுங்கிறது அதோட லேபிள். ஸோ இந்த இடத்துல எனக்கு கால் அவுட் வேல்யூ கால் அவுட் லேபிள் தேவையில்லை. ஸோ நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கால் அவுட் வேல்யூவை மட்டும் ஒரு 30 வச்சுக்கிறேன். ஸோ 30 வச்சுட்டு நான் வந்து டெக்ஸ்ட்டை போல்டாக்கிக்கிறேன். அண்ட் தென் இட்டாலிக் போட்டுக்கிறேன். கலர் வந்துட்டு பிளாக்கே இருக்கட்டும். ஸோ அதனால் இப்போ வந்து நான் பேக்ரவுண்டை வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வேணாம். ஸோ இது வந்துட்டு கால் அவுட் வேல்யூ மீன்ஸ் லைக் உள்ள இருக்க வேல்யூ ரிலேட்டடானது. இது ஜென்ரல் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி அந்த விஷுவல் ரிலேட்டடானது ஃபுல்லாக இருக்கும். லைக் மோஸ்ட்லி நீங்கள் இதில் தான் ஒர்க் பண்ணுவீங்க, எஃபெக்ட்ஸு அந்த டைட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. லைக் டைட்டில் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு டைட்டில் வந்து மேலே கொடுத்துக்கலாம். லைக்கு டோட்டல் லீட்ஸு. ஸோ நான் அதை சென்டர் ஆக்கிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு டிவைடர் ஒன்று போட்டு ஸ்பேஸிங்லாம் வேணாம் இப்போதைக்கு. ஸோ டிவைடர் ஒன்று போட்டுட்டு நான் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு பேக்ரவுண்டை மட்டும் ஆஃப் பண்ணாமல். ஸோ ஓகே, சரியில்லை, கலர் சரியில்லை. ஸோ பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ வச்சாச்சு. அண்ட் தென் வந்துட்டு ஒரு ஃபில்டர் ஒன்று ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே என்ன ஃபில்டர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டேட்டஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்மளோட நீடு என்னென்னா சிங்கிள் எத்தனை பேர் மேரிட் எத்தனை பேர்னு பார்க்கணும். ஸோ நம்ம சிங்கிளுக்கு முன்னே 824, மேரிடு 845. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் போக எல்லாத்தையும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். தேங்க்ஸ் வாட்சிங் ஃபார் மை வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.